ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அப்பளப்பூ குழம்பு. ஓகேங்களா? அது அப்பளப்பூ குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருள் தெரியுங்களா? இதை பாருங்க, ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி, ஒரு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டால் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இப்போ அப்பளம் பொரிச்சு ரெடியா இருக்குது பாருங்க. அப்பளம் நிறைய பொரிச்சு ரெடியா இருக்குது. குழம்புக்கு நமக்கு தேவையான பொருள் ரெடியா இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வானலியை வைக்கணும். வானலியை வச்சுட்டு அதுல நம்ம கொஞ்சம் கடுகு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் பொரியும் போது நம்ம கருவேப்பிலையை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போடணும். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா? வெங்காயம் இந்த பாருங்க, வெங்காயத்தை போடணும். அடுத்தது தக்காளி, டொமேட்டோ போடணும். அடுத்தது பூண்டு ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க. ஓகேங்களா? இதை போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும். ஓகேங்களா? நல்லா ஒரு கொஞ்சம் பொன் வரவெல்லாம் நல்லா இது வதக்கணும். அந்த தக்காளியோடைய தோலுங்கெல்லாம் அழகாக வெளியே வரணும். அப்போ தான் நம்ம குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்காத அப்படியே புளி கரைசல ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிறகு நல்லா வதவிச்சு. வெங்காயம் தக்காளி வதவிச்சிங்களா? இது பிறகு நல்லா இதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. அந்த இது தக்காளியோடைய தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சில்லி பவுடரு, அதாவது மிளகாத்தூள் ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, நான் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கனால குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றிட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மேலே அடிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம அப்பளத்தை போட்டு எடுத்து இது பண்ண வேண்டியதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போ இந்த அப்பளத்தை இது பண்ணுறத போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கொஞ்சம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஊறிட்ட பிறகு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த அப்பளம் பாருங்கள் எப்படி மிதக்குது பாருங்கள். மேலே மிதக்கிறதுனால அதை சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.